தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமம் மையப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் யாரை பின்பற்றி நடக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான காரியம். சில சமயங்களிலே நாம் முழுமையாக மனிதனை பின்பற்றி நடக்கிற பொழுது அது நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி விடும் என்பதில் சந்தேகமே கிடையாது. பாருங்க, அது உதாரணத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த கால்வின் கூலிஜ் என்பவர் ஒரு நாளிலே இரவு உணவிற்காக தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து சிலரை அழைப்பித்திருந்தார். அவர்களும் அந்த விருந்தில் பங்கு பெறும்படியாக வந்திருந்தார்கள். உயர் அதிகாரிகள் அநேகர் அந்த விருந்தில் கலந்து கொள்ளும்படியாக வந்திருந்தார்கள். இப்பொழுது அந்த ஊரார் இந்த விருந்து மேஜையில் எப்படி நடந்து கொள்வது என்பதை தெரியாதபடி ஒரு முடிவுக்கு வந்தனர். ஜனாதிபதி எப்படி நடந்து கொள்கிறாரோ அதே போல நாமும் நடந்து கொள்வோம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணினார்கள். அவ்விதமான விருந்தில் காப்பி பரிமாறும் சந்தர்ப்பம் வந்தது. அப்பொழுது ஜனாதிபதி காப்பி எடுத்தார். சாசரில் கொஞ்சம் காப்பி ஊற்றினாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் ஊற்றினாரு, அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை போட்டார். இப்போ ஜனாதிபதிக்கு நிச்சயமாகவே அதை காப்பியை குடிப்பார் என்று சொல்லி அந்த ஊரார் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் அந்த சாசரை எடுத்து தன் மேஜின் கீழே வைத்து தன் வீட்டில் உள்ள பூனையை அழைத்தார். அந்த பரிதாபம், ஜனங்களை என்ன செய்வதென்று தெரியவில்லை, திக்கும் காடி போய்விட்டார்கள். ஒரு பெரிய ஏமாற்றத்தை அவர்கள் சந்தித்தார்கள். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் கூட மனிதரை முழுமையாக பின்பற்றுவோமானால் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழல் ஏமாற்றம் ஏற்படும். மனிதனை ஓரளவு நம்பலாம், பின்பற்றலாம். ஆனால் நாம் பின்பற்ற வேண்டிய ஒருவர் இருக்கிறார். அவரே அண்ட சராசரங்களையும் அகல உடைத்தும் படைத்த தேவனாகிய கர்த்தர். என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி, என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாருங்கள் சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு அழகான சத்தியத்தை கூறியிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடில் பின்பற்றி நடப்போமானால் மெய்யாகவே நாம் இருளிலே நடாவாமல் ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மனிதனை பின்பற்றி நடக்கும்படியாக ஒரு சூழ்நிலையில் யூதாஸ் காரியத் அங்கே தன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து பின்பற்றி நடந்த அவன் பரிசேயர் மூப்பர் வேதகாரை பின்பற்றி நடக்கும்படியாக தொடர்ந்தான். 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தான். கடைசியில என்ன நடந்து தெரியுமா? அவன் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி மனசாட்சி வாதுண்டவனாக, மனசாட்சி குத்துண்டவனாக, ஐயோ நான் பெரிய தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி தவறான மரணத்தை தெரிந்து கொண்டான். ஆமன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலக வாழ்வில நான் மெய்யான சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வெளிச்சத்து பாதையிலே கடந்து நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வேதத்திலே நாம் வாசிக்கிறபடி யோவான் சுவிசேஷம் 8:12 இப்படி வாசிக்கிற பாருங்கள். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமன் பாரந்தேவுடைய பிள்ளைகளை, அவர் இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தவர். அவரை பின்பற்றி நடக்கிற நாம் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்போம் என்பதில் சந்தேகமே கிடையாது. அவர் பரிசுத்தத்திலே பயங்கரமானவர், தீமையை பாரா சுத்த கண்ணன், பட்சபாதம் இல்லாத தேவன், எல்லாரையும் அளவற்ற அன்பினால் நேசிக்கிறவர், எல்லாரையும் மன்னிக்கிற தேவன், தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாக நேசிக்கிற நேசர் அவர். இந்த நேசரை நானும் நீங்களும் பின்பற்றி நடப்போமானால் மெய்யாகவே நாம் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்போம், மெய்யான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? ஜெப செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பான தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பீராக. இந்த உலகத்தில் ஒரு மனிதனை முழுமையாக பின்பற்றி நடப்பானால் அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் என்னை பின்பற்றி நடக்கிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை, இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருவரும் பின்பற்றி உமக்கு இந்த சாட்சியை ஜீவிக்க உதவி செய்வீராக. நீர் அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.